இன்னைக்கு ஒரு ஹை கார்ப் டே லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். வீடியோட கடைசியில் ஆட் பண்ணிருக்கேன். ஐசி அண்ட் ஹைதராபாத் காம்பனன்ஸ்க்கு 7 days அவுட். முதல் வேலையாக வெயிட் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீலும் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலும் ரெடி பண்ண வந்தாச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லாம் பார்க்கும்போதே ஆனந்தமா இருக்கு. டேட்ஸ், ஹனி, பனானா எல்லாத்தையும் ஒரு மிக்சிங்கை போட்டு பேன் கேக்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஆரம்பமே கருப்பு காப்பி தான். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றேன். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பொறுமையாக ரசிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு தரமான அப்பர் பாடி செஷன். நல்லா கார்பு லோட் பண்ணனால ஒர்க் அவுட் நல்லாவே புஷ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பம்புமே வேற லெவலில் இருந்தது. பைசப் போடும் போதெல்லாம் பாருங்க வெயின்ஸ் எல்லாம் பாப்பாய் வெளியே வந்துச்சு. எல்லாமே அந்த கார்போட வேலை தான். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா பேன் கேக் தான். இதோட டேஸ்ட்டுக்கும் குறைய இருக்காது. ஆல்ரெடி நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்த இடம் தான். இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. காம்படிஷனை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான வீட் பிரெட்டு, சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கனை ரெடி பண்ண எங்கள் அம்மாயிட்ட கொடுத்து இருந்த 15 நிமிஷத்தில் நடைப்பயணத்தை போட்டு சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன், ரைஸ், கேரட்டு, கேர்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு நடைப்பயணத்தை போட்டு அடுத்தது ஒரு லோடிங்கு. பிரெட்டு, ஜாமு டேஸ்ட்டுக்கு குறையே இல்லை. இனி ஃபுல்லாக ஹாப்பியாக சாப்பிட்டு இருக்கேன். இரவு உணவுக்கு சக்கரை வலிக்கிழங்கு சிக்கனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெய்லி டார்கெட் 18,000 ஸ்டெப்பை முடிச்சாச்சு. இதுதான் கார்ப் லோட் பண்ணதுக்கப்புறம் இருக்க கண்டிஷன். நல்லாவே ஃபில்லாக இருக்குது. கண்டிஷனுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு போயிடுங்க. புதுசாக பார்க்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.